இந்த விஷயத்தை என்னாலேயே நம்ப முடியலைங்க. விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். நான் கூட யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கும்போது இந்த லீஃப்லேருந்து முளைச்சி வர்றதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தேன். இந்த ஜீஸி பிளான்ட்டை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். வெறும் இலையை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சா இப்படி வேர் முளைச்சி அதை ப்ரொபகேட் பண்ண முடியுங்கிறது எனக்கு நிஜமாமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்படி அழகாக வேர் விட்டு வந்திருக்கு பாருங்களேன். இந்த இலையை வந்து நான் ஜஸ்ட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 20 நாள், இது வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டுங்கிறதுனால டக்குன்னு முளைச்சி வராது. ஒரு 20-30 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். டெய்லியும் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி டைரெக்டாக மண்ணில் நட்டு வச்சு பார்த்தேன், ஆனால் வரல. சரி, இந்த தடவை தண்ணியில் வச்சு பார்க்கலாம், ஏன்னா யூடியூப்பில் அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. இது கொஞ்சம் வாடி போன இலைங்கிறதுனால அந்தளவுக்கு முளைக்கல, இருந்தாலுமே லைட்டாக முளைச்சி வந்திருக்கு. நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணேன், நல்லா ஃபோக்கஸ் ஆகலை. இந்த செடி கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால நான் ரொம்ப நாள் யோசித்து தான் வாங்கினேன். வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த வேர் அழுகி அழுகி போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த செடி வந்து எனக்கு புதுசுங்கிறதுனால எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இருக்கிற வேர் வந்து கிழங்கு மாதிரி இருக்குது. அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது, வாரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வாரம் ஒரு தடவை ஊற்றினாலுமே அது அழுகி போகுது. அதை விடமே 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ நான் இந்த முளைச்ச இலையெல்லாம் இதில் நெட்டு வைக்கலான்னு இருக்கேன். இன்னொன்று, நான் இதை கட்டிங்ஸ் வச்சது அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி அழுகியும் போகுது. ஏன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஒரு சில இது நல்லா வரும், ஒரு சில இது அழுகி போகும். அதனால் இது எதனால் எல்லோ ஆச்சு, அடியில் வேர் அழுகியிருக்கான்னு பார்க்கலான்னு பிடுங்கி பார்த்தேன். இது நான் கட் பண்ணி வச்சது இன்னும் வேர் விடலை, ஆனால் அழுகியும் போகலை. ஸோ இது வந்து நான் திருப்பி நெட்டு வச்சிட போகிறேன். மறுபடியும் முளைச்சி வரக்கு சான்ஸ் இருக்குது. இதோட வேர் பார்த்திங்கன்னா அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தண்ணி இதுக்கு கம்மியாக விடணும். இந்த கிழங்குல வந்து நீர் வந்து அது சேகரித்து வச்சுக்குது. இன்னொன்று, அதிகமாக தண்ணி ஊற்றும்போது உருளைக்கிழங்கு எப்படி அழுகி போகுதோ அதே மாதிரி அந்த வேர் அழுகிச்சுன்னா மொத்த செடியுமே அழுகிடுது. இந்த இலையிலேருந்து நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இலையை டைரெக்டாக மண்ணில் நட்டு வச்சு பார்த்தேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி அந்த கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சது ஒரு சிலது வந்து கட் பண்ணி வச்சா வேர் விட்டு வளர்ந்துருது, ஒரு சிலது அழுகி போயிடுது. அது மாதிரி தான் ஒன்று வந்து அழுகிச்சு, ஒரு சில இதெல்லாம் வந்து வேர் விட்டு வந்துச்சு. அது எந்த மாதிரி எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நாமளாக ட்ரை பண்ணால் தான். இன்னொன்று, இந்த மாதிரி இலைகளையும் ஃப்ரெஷ்ஷான இலைகளை வச்சா நல்லா வருது. சரி, நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த மாதிரி காஞ்ச இலை, எல்லோ ஆன இலை எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு வச்சு பார்த்தேன். அதெல்லாம் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை, அழுகிருச்சு. இது வந்து நான் யானைமலை ரோஸுன்னு சொல்லுவாங்க, அது ஊர்லேருந்து கொண்டு வந்து அந்த விதை போட்டு வச்சுருந்தேன். 6 விதை போட்டு வச்சேன், 2 தான் முளைச்சி வந்தது. அதே மாதிரி இது ஒரு செடி, அதையும் வந்து குட்டி குட்டியாக கொண்டு வந்துருக்கு நட்டு வச்சுருக்கேன். அழகாக வரும்னு நினைக்கிறேன்.